மிருனால் தாக்கூரும் தனுஷும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல்கள் கசிஞ்சிட்டு இருக்கு. ஆனா இத அவங்க மறுக்கவும் இல்ல. தனுஷுக்கு 42 வயசு ஆகுது, மிருனாலுக்கு 33 வயசு. அதாவது 2 பேருக்கும் 9 வயசு வித்தியாசம்னு சொல்றாங்க. தனுஷோட 2 சகோதரிகளையும் மிருனால் தாக்கூர் அவங்களோட இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால தனுஷ் குடும்பத்தோடையும் மிருனால் நெருக்கமாக்கிட்டதாக அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா தகவல்கள் வலம் வருது. இந்த நிலையில இயக்குனரான நந்தவனம் நந்தகுமார் பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அதுல அவரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் காதலிச்சு கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்களையும் பெற்று வாழ்ந்து சலிச்சவர் தனுஷ். இப்ப மிருனால் தாக்கூரையும் ஐஸ்வர்யாவையும் பக்கத்துல நிக்க வச்சா ஒரே உயரம் ஒரே உருவத்துல இருப்பாங்க. இதுக்கு ஐஸ்வர்யா கூடயே தனுஷ் வாழ்ந்திருக்கலாமே. மிருனால் தனுஷ் இவங்களுக்குள்ள திருமணம் நடக்கிறதா மீடியாவில் பரப்பப்பட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் சம்பந்தப்பட்ட 2 பேருமே எதுவுமே பேசல, அமைதியா இருக்காங்க. அப்படின்றதுக்காக அதை ஆமோதிக்கிறதா அர்த்தம் கிடையாது. மிருனால் அப்படின்னு கிடையாது, தனுஷ் யாரையுமே திருமணம் பண்ணிக்க மாட்டாரு. திருமணம் அப்படின்றத சொத்துல பங்கு தரது மாதிரி அப்படின்னா திருமணத்தை எல்லாம் லேசில் பண்ணிட மாட்டாங்க. ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட கோடிக்கணக்கான சொத்து அவருக்கு வரும் அப்படின்ற நோக்கம் தான் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு. அதனால லாப நோக்கம் இல்லை அப்படின்னா பெரும்பாலும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யாவை வெறுப்பேத்துறதுக்காக இப்படி மிருனால் தாக்கூரோட தனுஷ் சுத்துறாரு அப்படின்னு சொல்றதையும் ஏற்க முடியாது. வெறுப்பேத்துற செயலை எந்த ஆணும் செய்ய மாட்டான். பெண்கள் தான் வெறுப்பேத்துற வேலையை செய்வாங்க, அதுக்காக மறு திருமணத்தையும் செய்வாங்க. ஆனா ஐஸ்வர்யா மறுமணம் செய்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தெரியுது. எப்பவுமே ஒருத்தர்கிட்ட பழக்கம் அப்படின்றது வேற, ஒழுக்கம் அப்படின்றது வேற. ஒருத்தர் 1000 பேர் கூட பழகினாலும் ஒழுக்கம் தனியா தெரியும். ரஜினிகாந்த் மேல 1000 விமர்சனம் வச்சாலும் அவர்கிட்ட நேர்மையான சில விஷயங்கள் இருக்கு. இல்லனா இவ்வளவு வயசானாலும் இத்தனை வருஷத்துக்கு இவ்வளவு உயரத்துக்கு யாராலையும் நிற்க முடியாது. ஒழுக்கத்தையும் பழக்கத்தையும் மக்கள் போட்டு குழப்பிக்கிறாங்க. சிம்புவை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கல்யாணம் பண்றதா இருந்த அன்னைய காலகட்டத்துல சலசலப்பு இருந்தது. அப்போ சிம்பு தனுஷ் 2 பேர்கிட்டையும் ஆரம்பத்துல இருந்தே ஒரு போட்டி இருந்தது. அதுலயும் காதல் கொண்டேன் மன்மதன்னு 2 படங்களுக்கும் அன்னையில போட்டி நடந்துச்சு. சிம்புவை வெறுப்பேத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தனுஷ் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணாங்க. அந்த நேரத்துல தனுஷ் பெரிய நடிகரும் கிடையாது. அதனால முழுக்க சிம்புவால தனுஷுக்கு தரப்பட்ட வாழ்க்கை இது சிம்பு தந்த வாழ்க்கை. தனிப்பட்ட முறையில சிம்பு கிட்ட பழகுனா உலகத்திலேயே இனிய நண்பன் என்று சொல்லலாம். அவ்வளவு அன்பானவர் அப்படின்லாம் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு.